السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى فذكر إن نفعت الذكرى صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் இந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் வந்து சேரட்டுமாக. பொதுவாக லைலத்துல் கத்ர் முடிஞ்சாலே பள்ளிவாசலை பாதி கழுவி விட்ட மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் உள்ளது. அதுபோல் நேற்றைக்கு பார்க்கப்பட்ட அந்த அற்புத கண்குள்ளா காட்சி இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளங்களும் அப்படி இருக்குமான்னு ஏங்கும். இதுதான் ஈமான். வந்தவர்களை வாழ்த்திடவும் முடியாது, வராதவர்களை தூட்டிடவும் முடியாது. காரணம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீர் நாடக்கூடியவர் எல்லோருக்கும் என்ன செஞ்சிட முடியாது, ஹிதாயத்தை கொடுத்துட முடியாது. ஹிதாயத்தை கொடுக்கணும்னா நான் நாடணுன்றான் அல்லாஹ். இந்த அடிப்படையில் அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்தை எல்லா காலமும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். சூரத்துல் அலக் நேற்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு அத்தியாயங்களில் அல்லாஹு தஆலா ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா என்று பேசுவார். என்ன அர்த்தம் என்று கேட்டால், அறிவுரை சொல்றது பிரயோஜனம் அளிக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்றான் அல்லாஹ். அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லல, சொன்னால் திருந்துவார்கள், மாற்றம் வரும், முன்னேற்றம் அடைவார்கள் என்று இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா. அப்படி என்றால் அல்லாஹ் சொல்ல வருவது, ஒவ்வொரு முஃமினான ஆணும் பெண்ணும் உலக வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த தருணங்களில் அல்லாஹு தஆலா பெரும் பெரும் நன்மைகளை நமக்கு உள்ளடக்கி வைத்திருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நன்மைகளை நாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம், இடத்துல அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கஷ்டத்திலும் ஒரு பெரும் நஷ்டத்திலும் வந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே, விட்டு கொடுக்கலாமே. எத்தனையோ தொழிற்சாலைகள், பெரும் பெரும் ஆலயங்களில், பெரும் பெரும் கடைகளில் திறமையானவர்களை எல்லாம் விட்டு விடுவார்கள். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த கடை ரேஞ்சு வேற மாதிரி ஆயிருக்கும். ஒரு கடையினுடைய மதிப்பு குறைவதற்கு காரணம் அங்கு உள்ள வியாபாரிகள், அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி அவர்களை விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா. உங்கள்கிட்ட யார் வேலை செஞ்சாலும், உங்ககிட்ட உங்கள் கீழே யார் இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வாழ்ந்தாலும், நசியத் உபதேசம் என்று செய்தால் அது அவர்களுக்கு பிரயோஜனம் என்று சொன்னால் தாராளமாக உபதேசம் செய்யும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்குது, உங்கள் பார்வைக்கு அது தப்புன்னு தெரியுது, அதை திருத்தணும்னு தோணுது. அப்படி தோணக்கூடிய நேரத்தில் அவங்க எடுத்துப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கன்றாங்க. இப்படி நாம் அதை சொல்ல தவறுனால தான் இன்னைக்கு இந்த சமூகத்தில் நிறைய பேர் பல கூறுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஷைத்தானுக்கு பெரிய டார்கெட்டு இந்த குஃபுரு, ஷிர்கு, பிதஅத்து, ஹராமு, இந்த மாதிரி மார்க்கத்துக்கு புறம்பான செயல் செய்கிறவங்களை பற்றி சைத்தானுக்கு கவலையே கிடையாது. அவன் சொல்ல வர்றது, நீங்கள்லாம் ஏற்கனவே அந்த சாக்கடைக்குள்ளே போய் விழுந்துட்டீங்க, ஏற்கனவே நீங்கள் பெரிய ஒரு கண்மூடித்தனமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னுடைய கவலை எல்லாம் முஹ்லிஸீன், சாலிஹீன்கள், ஆபிதீன்கள், இவர்களை பற்றி தான் கவலை. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும், இவர்களை எப்படியாவது அல்லாஹ்வுடைய தொடர்பிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறார்கள், அது கண்டிப்பாக துண்டிக்கப்பட வேண்டும். மொத்தத்தில் குர்ஆன் ஹதீஸை இவர்கள் பின்பற்றவே கூடாது என்று ஷைத்தான் கங்கணம் கட்டி கொண்டு என்ன செய்கிறான், நம்ம மீது அதிகம் கவனம் செலுத்துகிறான் என்பதாக பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்திலே ஷைத்தான் அவன் வரக்கூடிய இடங்கள், அதிகமான இடங்கள் முஸ்லிமுடைய இல்லங்கள் தான். அதிகமாக முஸ்லிமுடைய இல்லங்கள்ல, அவங்களுடைய உள்ளங்களை தான் ஷைத்தான் குடியேறி இருக்கிறான். மாற்றார்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிட்டாலும் பரவாயில்லை, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. மாற்றார்கள் எந்த காரியத்தை துவங்கும் போதும் அவங்க பிஸ்மில்லாஹ் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பரவாயில்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒரு காரியத்தை துவங்கிட்டான்னா ஷைத்தான் பெரும் அவதிப்படுகிறான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாற்றார்கள் எப்படி வேண்டுமானால் இரவு நேரத்தில் சில போய் படுத்து தூங்கிடலாம் அமைதியா. ஆனால் முஸ்லீம் அப்படி தூங்கினான்னாக்கா ஷைத்தானுக்கு என்னது சந்தோஷம்.
ஆயத்துல் குர்சியை ஓதி உது செஞ்சுட்டு ஒரு மூமின் படுக்கிற பொழுது ஷைத்தானுக்கு பெரும் கவலை உண்டாகும். இப்படி ஓதிட்டு படுக்கிறானே, இவனை நான் எப்படி வழிகெடுக்கிறது? இப்படி எல்லா அமல்களோடு வாழக்கூடிய நம்மை வழிகெடுக்கின்ற நோக்கத்தில் இருப்பவன் தான் ஷைத்தான். அதற்கு நாம் வழிவகுத்து விடக்கூடாது, அதற்கு நாம் இடமளித்திடக்கூடாது. அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் நாம் எல்லா நிலைகளிலும் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு நாம் உள்வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ வரலாறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். உலகத்திலேயே பெண்களுக்கு எது அழகு என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க. யார சொல்ல கூந்தல், யார சொல்ல அவர்களுடைய நடை, யார சொல்ல அவர்களுடைய அணியக்கூடிய உடை, யாரெல்லாம் தங்க ஆபரணங்கள், யார சொல்ல அவருடைய சிரிப்பு, யார சொல்ல அவருடைய கரங்கள், ஆளுக்குன்னு சொன்னாங்க. அலிரல்லா ஒன்றுமே சொல்ல வாய முடிய கம்முன்னு உட்காந்துருந்தாங்க. மருமகனார் அலிரல்லா பார்த்து கேட்டாங்க, யா அலி, நீங்கள் என்ன மௌனம் சாதிக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லலையா? அலிரல்லா வாய முடியுது, நான் தெரில, பதில் தெரில. இப்படி ஒரு கேள்வி கேட்டால் யார் பதில் சொல்லுவாங்க? இதெல்லாம் பதிலே கிடையாது. சஹாபாக்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் பதிலே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இப்படி எல்லாருமே ஒரு பதில் சொன்னீங்க, உண்மையிலே ஒரு பெண்ணுக்கு அழகு இது கிடையாது. உங்களுக்கு 3 நாள் அவகாசம் தருகிறேன். உண்மையான ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன என்பது நீங்கள் தான் நல்ல பதிலோடு வாருங்கள் என்று சஹாபாக்களை சபையை விட்டு கலைத்து விட்டாங்க. அலிரல்லா நேராக வீட்டுக்கு போனாங்க. கவலையாக போகிறாங்க, ரொம்ப கவலையாக போகிறாங்க. போய் உட்காந்துருக்குறாங்க. மனைவி என்ன செய்கிறாங்க? அலிரல்லாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன கவலை? அலிரல்லா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சபை, உங்களுடைய தந்தையார், என்னுடைய மாமனார் இப்படி ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஆளுக்கு ஒரு பதில் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எதையும் ஏற்கவில்லை. உண்மையான பதிலை எடுத்து விட்டு வாருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? உலகத்தில் ஒரு உண்மையான ஒரு பெண்ணுக்கு அழகு என்றால் என்ன? இதுதான் கேள்வியா? இதுக்கு போய் இவ்வளவு முகத்தை தொங்க போட்டிருக்கிறீங்க. இது அழகா பதில் அங்கேயே சொல்லியிருக்கலாமே, நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பதிலை பதிவு செய்தார்கள். ஒரு பெண்ணுக்கு அழகு தன் கல்விலே, தன்னுடைய உள்ளத்திலே பிற ஆண்களுடைய பார்வை விழுந்து விடக்கூடாது, அந்நிய ஆண் தன்னை பார்த்து விடக்கூடாது என்று ஒரு பெண் கல்வியில் நினைக்கிறார் பார், அதுதான் ஒரு பெண்ணுக்கு உண்மையான அழகு என்று சொன்னார்கள். பிற ஆண்களுடைய பார்வையில் நான் விழுந்து விடக்கூடாது என்று ஒரு பெண் நினைக்கிறார்கள், அதுதான் உண்மையான அழகு என்று சொன்னார்கள். தன் கணவன் மட்டும் பார்க்க வேண்டிய அங்கு அடையாளங்களை பிற ஆண்களுக்கு எந்த காலகட்டத்திலும் காட்டிவிடக் கூடாது என்று பெண் நினைக்கிறார்கள் பாரு, அதுதான் அழகு என்று சொன்னார்கள். மொத்தத்தில் ஒரு பெண் தன் கணவனுக்கு மட்டும் சொந்தமானவள், எப்பவுமே அவள் அப்படி இருந்தால் அதுதான் அந்த பெண்ணுக்கு ஆக உலகத்தில் சிறந்த அழகு என்று சொன்னார்கள். அலிரலில்லா அந்த பதிலை வாங்கிக்கிட்டு மறுநாள் சபை கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அலிரலில்லா சொன்னதற்கு பிற்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன பதில் யார் சொன்னது தெரியுமா? என்னுடைய மகள் அருமை ஃபாத்திமா நாயகி சொன்ன பதில் தானே. நபிகள் நாயகத்துடைய ரத்தத்திலிருந்து வந்தவர்கள், பெருமானாருடைய உறவிலிருந்து வந்தவர்கள் ஃபாத்திமா நாயகி. இந்த பதில் எப்படி இருக்கும்? நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. அலிரலில்லா கேட்ட உடனே அந்த கேள்வியை ஃபாத்திமா நாயகி என்ன பண்ணியிருக்கலாம்? ஓ, இப்படி ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்களா? ஆமாம், பெண்களுக்கு என்ன அழகாக இருக்கும், கூந்தலாக தான் இருக்கும், போய் வேலையை பாருங்க சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். ஃபாத்திமா நாயகி அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. தன் கணவன் இடத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த பதிலை தான் போய் சொல்லவில்லை. தான் போய் சொன்னால் நல்ல மதிப்பு கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். ஃபாத்திமா நாயகி சொல்லிட்டாங்க, ஆண் சபையே மௌனம் சாதித்தது ஒரு பெண் சொல்லிவிட்டார் என்ற அன்றைக்கு மக்கா முழுக்க பேசுவார்கள். ஆனால் தனக்கு வரக்கூடிய அந்த கண்ணியத்தை விட தன் கணவனுக்கு வருவதே ஆக மேல் என்று விட்டு கொடுத்தாங்க பாருங்க. அந்த மனப்பான்மை தான் இன்றைய பெண் சமூகத்திடத்தில் வர வேண்டும். தன் கணவனுக்கு ஏற்படக்கூடிய கண்ணியம், மரியாதை தனக்கு வருவதே, தன் கணவனுக்கு வருவதே மேல் என்று நினைத்தார்கள் இருப்பார்கள். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை குறிப்பாக ஆண் வர்க்கத்தில் வருவதை விட பெண் வர்க்கத்தில் வந்து விட்டால் குடும்பமும் செழிக்கும், இந்த நாடும் சுபிட்சம் அடையும். பெண் சமூகத்தில் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இல்லாமல் போனதன் காரணத்தினால்தான் பல குடும்பங்கள் இன்றைக்கு மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த இன்னொரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டில் ஒரு முறை ஃபாத்திமா நாயகி இருந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவை சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் ஃபாத்திமா நாயகியை பார்ப்பதற்காக வந்தார்கள். அன்னை ஃபாத்திமா அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். கேட்டார்கள், நீங்கள் என்ன சாப்பிட்டு? நான் ஒன்றும் சாப்பிடலை, உங்களுக்கு நான் செல்வம் தரேன், காசு பணம் தரேன், தீனார் தரேன், திரகம் தரேன். ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், நீங்கள் தரக்கூடியது அத்தனையும் கொண்டு போய் ஏழை எளியலுக்கு கொடுங்க. ஒருத்தர் வீடு தேடி வந்து ஒரு பணக்காரர் இன்னைக்கு தேதிக்கு, இந்த ரமலான் மாதம் இன்னைக்கு தேதிக்கு வீடு தேடி வந்து நான் ஜக்காத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார்.
நம்ம என்ன செய்வோம் பதிலுக்கு? எனக்கு சக்காத்துலாம் வேணாம், தனக்கு தேவை இருக்குது, சக்காத்து வாங்குற தகுதி இருக்குது, எனக்கு வேணாம். இந்த ஏழைகளை நிறைய பேர் இருக்கிறான், கொண்டு போய் அவங்களுக்கு கூட நம்ம சொல்லுவோமா? ஆனால் அன்றைக்கி ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், தனக்கு தேவை இருந்தும் என்ன செய்தார்கள்? தன் தேவை எப்படியாவது அல்லாஹ் பூர்த்தி செய்வான், இருந்தாலும் இந்த தேவையை கொண்டு போய் ஏழைகளை கொடுத்து விட்டு கொடுத்தாங்க பாருங்க. அந்த மனப்பான்மை பொதுவாக விட்டு கொடுக்குறதுனா நம்மள நிறைய பேர் மேலோட்டமாக நாலு வச்சுருக்கிறோம். பஸ்ஸில் கொஞ்சம் இடம் கொடுக்கறது, டீ கடையில் கொஞ்சம் நவுந்து உட்கார்றது, அல்லது ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் அப்படி காலை லைட்டாக தூக்குறது, இதெல்லாம் ஒரு விட்டு கொடுக்கறதே கிடையாது. இதெல்லாம் நாம் பெரிய தியாகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அசல்ல விட்டு தர்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிமுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒட்டுமொத்த குடும்பமே இந்த உலகத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறது. பெரிய தியாகம், உலகத்தில் யாரும் செய்ய துணியாத தியாகம். இப்ராஹிம் நபி தன் மகனை அறுப்பதற்காக துணிந்தார்கள். ஹாஜரா அம்மா கோவப்பட்டு எங்கே எடுத்துட்டு போறீங்க கேட்டாங்க. விளக்கம் சொன்னே வாயை மூடிக்கிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மறுப்பு தெரிவிக்கல. 3 பேருமே ஒட்டுமொத்த குடும்பமே அல்லாஹ்வுக்காக இறங்கி விட்டார்கள். தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம் விட்டு கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுக்காண்டி என் மகனை நான் தர்றேன். தன்னுடைய மகனை அறுப்பதற்காக தன் கணவன் இழுத்து கொண்டு போறார், நான் அதையும் விட்டு தர்றேன். ஒரு பக்கம் தன்னை மனைவி, மறுபக்கம் நான் இப்படி அத்தா அம்மா கொண்டு போய் நம்மளை கசாப் கடையில் ஆடு வெட்டுற மாதிரி இழுத்துட்டு போறாங்க அப்படின்லாம் எதுவும் நினைக்காம, எங்க இழுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணாலும் ஆமன்னா சல்லம்னா சதஜிதூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நிச்சயமாக நீங்கள் என்னை அல்லாஹ்வுடைய பொறுமையான கூட்டத்தில் கண்டிப்பாக பார்ப்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை விட தாயை விட 2 பேரும் 8 அடி பாய்ச்சாங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 16 அடி பாய்றாங்க. இந்த அளவுக்கு தியாக மனப்பான்மை அல்லாஹ்வுக்காக. இதுதான் விட்டு கொடுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவை கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கை காலை தூக்குறது, அல்ல இந்த மாதிரி சின்னதாக செஞ்சுட்டு நமக்கு நாமளே நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது, நம்மளை நாமளே ஏமாத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், பதக்கிர் இன்ன பழத்தை திக்கிறா, நீங்கள் உபதேசம் செய்யுங்க, நசியத்து அறிவுரை சொல்லுங்க, அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் சொல்லுங்க, என்ன சொல்லாதீங்க. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு அழகான எடுத்துக்காட்டு. அதே பாத்திமா நாயகி ஒரு முறை வீட்டில் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரும் வீட்டில் இருக்கிற நபிகள் நாயகம் வந்தாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு, பேர குழந்தைகளை கூப்பிட்டு மல்யுத்தம் செய்யுங்க அப்படின்னாங்க. 2 பேரும் சண்டை போடுற மாதிரி, ஆளுக்கு ஒரு பக்கம் குஸ்தி, 2 பேரும் மோதிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், ஹசன் ரலியல்லாஹு அவர்களை மாத்திரமே வாழ்த்தி வாழ்த்தி அவரை உபயோகப்படுத்தி அவரை ஊக்கப்படுத்தி ஹசனை இன்னும் நல்லா விளையாடுற மாதிரி வார்த்தைகளை சொன்னாங்க. பாத்திமா நாயகி கோவிச்சுக்கிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்றைக்கும் இப்படி நீங்கள் நீதி தவறியது கிடையாது, ஏன் ஹசனை மாத்திரம் இப்படி வாழ்த்துகிறீர்கள்? ஹுசைன் என்ன பாவம் செய்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திமா, நான் தவறு செய்துட்டேன் என்று நினைக்கிறாயா, நீதி தவறிட்டேன் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய வானவர் ஜிப்ரைல் அவர் இப்பொழுது இறங்கினார். அவர் இறங்கி என்னிடத்தில் சொன்ன வார்த்தை தான் என்ன சொன்னார்? ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்த்தி விட்டு சொல்றார்கள். ஹசனை ஜிப்ரைல் வாழ்த்தினார்கள். சண்டையில் பொதுவாக 2 பேரும் சண்டை போடும்போது யாரோ ஒருத்தவங்க நல்ல சண்டை போடுவாங்க. அந்த ஒருத்தவங்க சண்டை போடும்போது ஒட்டுமொத்த பார்வை அவங்க மேலே தான் போகும். கடைசியில் 2 பேரும் யாரோ ஒரு நாள் ஜெயிப்பாங்க, 2 பேருமே ஜெயிப்பாங்க, அது வேற கட்டம். ஆனால் சண்டையில் யார் முதல்ல நல்லா சண்டை போடுறாங்களோ அவங்க பக்கம் தான் உலகம் திரும்பும். அப்போ ஜிப்ரைல் வாழ்த்திட்டு போகிறாங்க, ஹசன் இன்னும் நல்லா விளையாடு. ஜிப்ரைல் என்ன சொன்னாரோ எனக்கு அதை தான் நானும் சொன்னேன், நானாக எதுவும் சொல்லவில்லை, நான் நீதியோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரைல் சொன்னதை அப்படியே கடைபிடித்தார்கள். அதுக்காக வேண்டி என் பேர குழந்தைங்க 2 பேரும் தான் எனக்கு வேணும்னு சொல்லி எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் முரண்டு பிடிக்கல. எந்த இடத்துல விட்டு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல நபிகள் நாயகம் அற்புதமாக கடந்து சென்றார்கள். இந்த வரலாறு எல்லாம் நமக்கு ஒரு அழகான படிப்பினை பாடங்கள். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னொரு சம்பவம். பெருமானார் ஒரு பெருநாள் தினத்தன்று தன்னுடைய மகள் வீட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வீட்டுக்கு வருகிற பொழுது 2 குழந்தைகள், பேர குழந்தைகள் வீட்டில் இல்லை. பாத்திமா நாயிட்ட கேட்டாங்க, எங்க 2 பேர குழந்தைங்க? இன்னைக்கு பெருநாள், எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா புத்தாடை அணிஞ்சிட்டு ரோட்ல வீடுகளில் விளையாடுறாங்க. ஆனா உங்க பேர குழந்தைங்க, என்னுடைய பிள்ளைங்க, புது துணி வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ராயில் இறங்கினார்கள். இறங்கக்கூடிய ஜிப்ராயில் ஒரு கையில் பச்சை நிற ஆடையும் இன்னொரு கையில் சிவப்பு நிற ஆடையோடு இறங்கினார். 2 ஆடையும் பெருமானாற்றை கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர குழந்தைகளை கூப்பிட்டு ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பச்சை நிறம், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிவப்பு நிற ஆடை கொடுத்து விட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் இந்த பாகுபாடு?
விளக்கம் தந்தார்கள். ஒருவர் ஷஹீதாக்கப்படுவார், ஒருவர் விஷம் கொடுத்து சாகடிக்கப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இந்த 2 நிலைகளிலும் ஃபாத்திமா நாயகி கேட்டார்கள், தந்தை இது உங்களுக்கே நியாயமா? பெருநாள் தினத்தன்று ஊர்கள் எல்லாரும் நல்ல ஆடைகளை உடுத்திட்டு போறாங்க. 2 பேருமே ரெட்ட பிறவிகள், பார்க்க ஒரே மாதிரியா இருப்பாங்க, ஹசன் ஹுசைன். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடையில எப்படி பாகுபாடு காட்டுறீங்களே? ஒருவருக்கு பச்சை, ஒருவருக்கு சிவப்பு, ஏன் 2 பேருக்கும் ஒரே நிறம் கொடுத்தால் என்ன? ஏன் இந்த பாகுபாடு என்று பெருமானிடத்தில் மகள் ஃபாத்திமா நாயகி கேட்ட பொழுது நபிகள் நாயகம் இதற்கு விளக்கம் சொன்னார்கள். சிவப்பு நிற ஆடை பெற்றவர் கண்டிப்பாக ஷஹீதாகுவார், அவர் குத்தி கொலை செய்யப்படுவார், இரத்த வெள்ளத்தில் கிடப்பார். பச்சை நிற ஆடை பெற்றவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே விஷம் கொடுக்கப்பட்டு அவர் சாகடிக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகள் வருங்காலத்தில், இப்ப சின்ன குழந்தைகளா இருக்கிறாங்க, வருங்காலத்தில் கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி செய்தியை முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் அறிவிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக ஃபாத்திமா நாயகி எப்படி கடந்திருப்பார்கள்? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், அந்த இடத்தில் அன்னை ஃபாத்திமா நாயகி அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொடுத்தார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் தந்தான், அல்லாஹ்வே எடுத்துக் கொள்கிறான். இது மாதிரி எத்தனையோ வரலாறுகள் நம் வாழ்நாட்களில், நம் பயான்களில் கேட்டது உண்டு. ஆனால் ஒரு வேதனை என்ன, கேட்பதோடு வாழ்கிறோம், அமல் செய்வது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்த வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை தான் வந்திருக்கும். நாம கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா அந்த பிரச்சனை அந்த 4 செவத்துக்குள்ளே இருந்திருக்கும், வெளியே வந்திருக்காது. நாம கொஞ்சம் முரண்டு பிடிச்சதுனால 4 செவத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த 4 பேர் வாயில படுற மாதிரி இன்னைக்கு ஆகி போச்சு. நாம மனசு விட்டு பேசினா, நாம கொஞ்சம் சரி செஞ்சா, நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து கடந்து போனா இந்த உலக வாழ்க்கையை சொர்க்கம்னாக நபிகள் நாயகம். அதனாலதான் சஹாபாக்களை பார்க்க அஷரத்து முபஷரா, சொர்க்கத்தினுடைய 10 பேரை நீங்க இந்த உலகத்தை பார்க்க ஆசைப்படுறீங்களா? அபூபக்கரையும், உமரையும், உஸ்மான், அலியை கை காமிச்சேன். காரணம் என்ன? அவர்கள் இந்த உலகத்திலே எல்லா காலகட்டத்திலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நற்பண்புகளை நாம் இந்த உலகத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை வாழும் காலமெல்லாம் எல்லா நிலைகளிலும் நன்மையான காரியங்களில், நம் குடும்ப, நம் உறவுகளில், ஆகிரத் மறுமை சார்ந்த, மன்னரை சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து வாழ்ந்து கடந்து போகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. எதை பேசுகிறோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன்.